வாரத்தில் எத்தனை நாள் நான்வெஜ் சாப்பிடலாம்? இந்த அளவை தாண்டினால் உடம்பு தரும் சிக்னல் இதுதான். சாப்பாடு என்பது வயிற்றை மட்டும் நிரப்பும் விஷயம் அல்ல, உடலின் நிலையை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய அடையாளம். குறிப்பாக நான்வெஜ் உணவுகள் உடலுக்குள் சென்ற பிறகு ஏற்படும் மாற்றங்கள் நம் உடல் அதை எவ்வளவு ஏற்றுக்கொள்கிறது என்பதை காட்டும் சைகைகளாக இருக்கும். அந்த சைகைகளை புரிந்து கொள்ளும் போது வாரத்தில் எத்தனை நாள் நான்வெஜ் சாப்பிடலாம் என்பதற்கான பதில் நமக்கே தெளிவாக தெரியும். பொதுவாக ஆரோக்கியமான ஒருவருக்கு வாரத்தில் 2 முதல் 4 நாள் நான்வெஜ் உணவு போதுமானதாக கருதப்படுகிறது. இந்த அளவு புரதம், இரும்புச்சத்து, வைட்டமின் B12 போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை உடலுக்கு வழங்கும். அதே நேரத்தில் செரிமான அமைப்புக்கு அதிக சுமை ஏற்படாமல் பாதுகாக்கும். ஆனால் இந்த எண்ணிக்கை அனைவருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. வயது, உடல் உழைப்பு, நோய்கள் மற்றும் செரிமான சக்தி போன்றவை இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சரியான அளவில் நான்வெஜ் எடுத்துக்கொள்ளும் போது உடல் வலுவாகும், தசைகள் உறுதியடையும், இரத்தச்சத்து மேம்படும், சோர்வு குறையும், நீண்ட நேரம் வேலை செய்யும் போது சக்தி நீடிக்கும், முடி, தோல், நகங்கள் போன்றவை ஆரோக்கியமாக இருப்பதும் இதன் ஒரு வெளிப்பாடு. இவ்வாறு அளவோடு எடுத்த நான்வெஜ் உடலுக்கு தேவையான சக்தியை சமநிலையாக வழங்குகிறது. அதே நேரத்தில் வாரத்தில் 5 அல்லது 6 நாட்கள் தொடர்ந்து நான்வெஜ் எடுத்துக்கொள்ளும் போது உடல் வேறு விதமான அறிகுறிகளை காட்டத் தொடங்கும். சாப்பிட்ட பிறகு மந்தம், மார்பு எரிச்சல், வயிற்று கனத்தன்மை, வாயு, மலச்சிக்கல் போன்றவை ஏற்படலாம். சிலருக்கு முகத்தில் சூடு, மூட்டு வலி, தூக்கமின்மை போன்ற மாற்றங்களும் தெரியும். இவை அனைத்தும் உடல் அளவுக்கு மீறுகிறது என்பதை காட்டும் எச்சரிக்கைகளாகும். நான்வெஜ் என்றாலே எல்லாம் ஒரே மாதிரி அல்ல என்பதையும் கவனிக்க வேண்டும். மீன், முட்டை, கோழி, ஆட்டுக்கறி ஆகியவை ஒவ்வொன்றும் உடலில் வேறுபட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும். வாரத்தில் மீன் மற்றும் முட்டையை அதிகம், கனமான கறிகளை குறைவாக எடுத்துக்கொள்வது செரிமானத்திற்கு ஏற்றதாக இருக்கும். ஒரே வகை நான்வெஜ்ஜை அடிக்கடி சாப்பிடுவதுதான் பெரும்பாலும் உடல் சோர்வுக்கு காரணமாகிறது. உடல் காட்டும் சைகைகளை சரியாக கவனித்தால் உணவின் அளவு சரியா என்பதை அறிந்து கொள்ள முடியும். சாப்பிட்ட பிறகு லேசான சுறுசுறுப்பு, பசி நேரம் ஒழுங்காக வருதல், நிம்மதியான தூக்கம் ஆகியவை நல்ல அறிகுறிகள். இதற்கு மாறாக அடிக்கடி தாகம், நாக்கில் கசப்பு, வயிறு சரியாக காலியாகாத உணர்வு இருந்தால் உணவு பழக்கத்தை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர வேண்டும். முடிவாக, நான்வெஜ் நல்லதா கெட்டதா என்ற விவாதத்தை விட எவ்வளவு மற்றும் எத்தனை நாள் என்பதே முக்கியம். வாரத்தில் 2 முதல் 4 நாள் சரியான அளவில் உடலின் சைகைகளை கவனித்து சாப்பிட்டால் அது ஆரோக்கியத்திற்கே வழிவகுக்கும். உண்மையில் உடலே நமக்கு வழிகாட்டி. அதன் சத்தமில்லா எச்சரிக்கைகளை புரிந்து கொண்டால் ஆரோக்கியம் தானாகவே நம்மை தேடி வரும்.